வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோழன் ரொம்பவே குழம்பி போய் திருவண்ணாமலையிலேருந்து தன்னோட தம்பி பாண்டியனுக்கு கால் பண்ணுறாரு. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. சரி, என்னோட கதையெல்லாம் இருக்கட்டும், அங்கே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீ கடைக்கு போனியா அப்படின்னு கேட்க, போனேன்டா. வானதி இருக்கால, அவ சர்வீஸுக்கு கொடுத்த வண்டியை எடுக்க வந்தா, ஆனா பேசவே இல்லடா. ரொம்ப வம்பு பண்றா. நமக்கும் அவளை லேசா பிடிக்கிற மாதிரி இருக்கா, அதனாலேயே ரொம்ப பிகு பண்றான்னு நினைக்கிறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்படின்னு சோழன் ரசிச்சு கேட்டுட்டு இருக்காரு. ஆனா இதுவும் ஒரு மாதிரி ஜாலியா தாண்டா இருக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஓஹோ, அப்போ லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லு அப்படின்னு சோழன் சொல்ல, லவ்வான்லாம் தெரியல அப்படின்னு பாண்டியன் இழுக்க, ஏய், அந்த பொண்ணு வந்து வந்து உன் கடையில உட்காருதுன்னு சொல்ற, உனக்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்ற, அதுக்கு பேர் லவ் இல்லாம என்ன சிக்கன் பாக்ஸாடா அப்படின்னு சோழன் கேட்க, சை, என்னடா பேசுறேன்னு கேக்குறாரு பாண்டியன். பின்ன என்னடா, லவ் வந்துருச்சுன்னு ஒத்துக்கடா, அது என்னன்னு தெரியலங்கிறது ஒரு பதிலாடா அப்படின்னு சோழன் கேட்க, இல்லடா, லவ்னா ஐ லவ் யூன்னு சொல்லணும்ல, அந்த மாதிரி எதுவுமே தோணலடா. ஆனா அவ வர்றது, அவளை பாக்குறது, பேசுறது, இதெல்லாம் ஒரு மாதிரி நல்லா இருக்குடா. அடுத்த நாள் எப்ப விடியும், அவ எப்ப கடைக்கு வருவான்னு இப்படிலாம் கூட தோணுதுடாங்கிறாரு பாண்டியன். இப்ப தனியா இருக்கியான்னு சோழன் கேட்க, அப்படின்னு பாண்டியன் வேகமா தலையாட்ட, தனியா நின்று இன்னைக்கு நடந்ததெல்லாம் ஓட்டி பார்த்துட்டு, நாளைக்கு நடக்க போறதெல்லாம் கற்பனை பண்ணி பார்த்துட்டு, அப்படியே ஜாலியா கனவுல இருக்கல்ல அப்படின்னு சோழன் கேட்க, டேய், எப்படிடா கரெக்டா சொல்றேன்னு கேக்குறாரு பாண்டியன். கடுப்பாகிற சோழன், உன் காதல் நாசமா போயிடுண்டாங்கிறாரு. பயங்கர கோபமாகிற பாண்டியன், ஏய், அப்படிலாம் சொன்ன வாயை உடைச்சிருவேன் பாத்துக்கோ அப்படின்னு பாண்டியன் கத்த, பின்ன என்னடா, அடுத்த நிமிஷம் இங்க என்ன நடக்கும்னு தெரியாம நானே உட்கார்ந்துருக்கேன், நீ அங்க லவ் பண்ணிட்டு இருக்கியா? விளங்காதுடா, உன் காதல் விளங்கவே விளங்காதுடா அப்படின்னு சோழன் சொல்ல, பாண்டியன் பயங்கரமா சிரிச்சுட்டு, வாய் வச்சுட்டு இல்ல, நீ வாய் வச்சுட்டல, என் காதல் கண்டிப்பா விளங்கிடுங்கிறாரு. இல்லைன்னா மட்டும் அப்படியே ஏதாவது சொல்லிட போறேன்டா அப்படின்னு சோழன் பேசிட்டு இருக்க, அங்க வர்ற நிலா, யாருங்க போன்லன்னு கேக்குறாங்க. டேய் டேய், ஒரு நிமிஷம் இருடா, நம்ம பாண்டியன் கிட்ட தாங்க பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சோழன் சொல்ல, அப்படியா, கொடுங்கன்னு ஆர்வமா கேக்குறாங்க நிலா. டேய் பாண்டியா, நிலா பேசுறாங்களாண்டா அப்படின்னு சொல்ல, அவரும் அப்படின்னு ஆர்வமா சொல்றாரு. போனை வாங்குற நிலா, எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. நான் நல்லா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாண்டியன் கேக்குறாரு. நானும் நல்லா இருக்கேன், வீட்டுல யாரும் இல்லையான்னு நிலா கேட்க, இருக்காங்க, கொடுக்கட்டுமான்னு கேக்குறாரு பாண்டியன். நிலாவும் சம்மதமா சரின்னு சொல்ல, இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு பாண்டியன் வீட்டுக்குள்ள ஓடி வர்றாரு. பல்லவா, தோசை ஓகே தானே அப்படின்னு சேரன் கேட்டுட்டு இருக்க, தோசை ஓகேன்னு, ஆனா முட்டை தோசை அப்படின்னு பல்லவன் சொல்ல, சரிடா அப்படின்னு சேரன் திரும்ப, அண்ணே அவங்க லைன்ல இருக்காங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, யாரான்னு கேக்குறாரு சேரன். அதானே அப்படின்னு நிலாவோட ரூமை காட்டுறாரு பாண்டியன். நிலாவா, அத சொல்லு அப்படின்னு போனை வாங்க, பேசுன அப்படின்னு பாண்டியன் சொல்ல, போனை வாங்கி, ஹலோ நிலா அப்படின்னு சேரன் பேச ஆரம்பிக்க, அண்ணே எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க நிலா. நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படி இருக்கேன்னு அவரு கேட்க, நானும் நல்லா இருக்கேன்னு, இருங்க ஒரு நிமிஷம், நான் வீடியோ கால் வர்றேன் அப்படின்னு நிலா சொல்ல, சரிப்பாங்கிறாரு சேரன். பல்லவன் பார்த்துட்டே இருக்கிறவரு, அண்ணனே என்னன்னு ஒரு வார்த்தை கூட பேசல, அதுக்குள்ள போனை வச்சுட்டேன்னு சங்கடப்படுறாரு. டேய், நிலா வீடியோ கால் வரேன்னு சொல்லி வச்சிருச்சுடா அப்படின்னு சொல்ல, பல்லவன் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு. ஏங்க வீடியோ கால் பண்ணுங்க அப்படின்னு சோழன் கிட்ட போனை கொடுக்க, அவர் வாங்கி வீடியோ கால் ஆன் பண்ணி இந்தாங்கன்னு கொடுக்குறாரு. வீடியோ கால்ல வருது பாரு அப்படின்னு சேரன் காட்டிக்கிட்டே பார்த்துட்டு இருக்க, ஹாய்னேங்கிறாங்க நிலா. நிலா அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்கும்போதே பல்லவன் உலர தலையை விட்டு, அண்ணி எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாரு. பல்லவா, நீ எப்படிடா இருக்க அப்படின்னு கேட்க, அண்ணி நீங்க எல்லாம பயங்கர மொக்கையா இருக்குன்னே அப்படின்னு பல்லவன் சொல்ல, டேய் பல்லவா, இப்பதானேடா போயிருக்காங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற சேரன், நீ அவனை கண்டுக்காதப்பா, அவன் அப்படிதான். ஆமா, சோழன் இல்லையாப்பான்னு கேக்குறாரு சேரன். அண்ணே நான் இங்கதானே இருக்கேன் அப்படின்னு நிலா பக்கத்துல வந்து நின்று சோழன் கையாட்ட, சோழா நல்லா இருக்கியாடா அப்படின்னு முகமெல்லாம் சிரிப்பா கேக்குறாரு சேரன். அண்ணே நல்லா இருக்கேன்னு சொல்ல, என்னடா அங்க போன உடனே எங்களை எல்லாம் மறந்துட்ட போல அப்படின்னு சேரன் கேட்க, அண்ணே அப்படிலாம் இல்லைன்னுங்கிறாரு சோழன். சரி, ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சேரன் கேட்க, சாப்பிட்டோன்னுங்கிறாங்க நிலா. நீங்கெல்லாம் சாப்பிட்டாச்சான்னு கேட்க, இதோ அப்படிங்கிறாரு சேரன். இல்லை, நீ இப்பதான் முட்டை தோசை சுட்டுத்தர சொல்லி கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல, பாத்தீங்களா அப்படிங்கிறாரு சோழன்.
முட்டை தோசை. என்ஜாய் என்ஜாய். சரி பல்லவா, எக்ஸாம் வருதுன்னு சொன்னியே, படிச்சியான்னு கேட்குறாங்க நிலா. காலேஜ் எல்லாம் எப்படி போகுதுன்னு கேட்க, அண்ணி அதெல்லாம் சூப்பராக போகுதுண்ணே, நீங்க இல்லாம தான் ஒரு மாதிரியா இருக்குண்ணே அப்படின்னு பல்லவன் சொல்ல நிலா சிரிக்கிறாங்க. டேய் என்னடா இப்ப தானடா போயிருக்காங்க, ஒரு 4-5 நாள்ல வந்துட போறாங்க அப்படின்னு சேரன் சொல்ல, ஒரு 4 நாள் பொறுத்துக்கோ பல்லவா, எனக்கும் உன்னை பார்க்காம போர் அடிக்குது, சீக்கிரமா ஓடி வந்துடுறேங்கிறாங்க நிலா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வீடியோ கால்லயே எல்லாரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. பாண்டியன் மட்டும் அங்கிருந்து நகர்ந்துடுறாரு. சரிப்பா நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நாளைக்கு நாம பேசுவோம்னு சேரன் சொல்ல, சரின்னுங்கிறாங்க நிலா. அண்ணி ஓகே பாய், ஆனா அண்ணி நாளைக்கு மறக்காம கூப்பிடணும்னு பல்லவன் சொல்றாரு. பாய் பல்லவா அப்படின்னு நிலா பாய் சொல்ல, இவங்க 2 பேரும் பை பைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிலா சோழன் கிட்ட மொபைலை திருப்பி கொடுத்துட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு எல்லாம் ஓகே இல்லைன்னு கேக்குறாங்க. ஓகே தாங்கங்கிறாரு சோழன். ஏதாச்சும் வேணும்னா தயங்காம கூச்சப்படாம என்கிட்ட கேளுங்க அப்படின்னு நிலா சொல்ல, சிரிச்சுக்கிட்டே சரிங்கிறாரு சோழன். எல்லாரும் உங்ககிட்ட நல்லா தானே பேசுறாங்க அப்படின்னு நிலா கேட்க, சோழனும் சமாளிச்சுக்கிட்டு சூப்பரா பேசுறாங்கிறாரு. சரி ஓகே, அப்புறம் தூங்கும் போது நீங்க ஏன் ரூம்லயே வந்து தூங்கிருங்க அப்படின்னு நிலா சொல்ல, சோழனுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகி நிக்கிறவரு, உங்க ரூம்லயான்னு கேக்குறாரு. ஆமா அப்படின்னு நிலா சொல்ல, இல்லங்க வேண்டாங்க அது தப்பாயிடுங்கிறாரு சோழன். நீங்க அங்க வந்து தூங்கலன்னா தான் தப்பாயிடும், நீங்க வெளியில படுத்தா வீட்டுல ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதனால நீங்க ரூம்லயே வந்து தூங்குங்க, என் ரூம் நல்லா ஸ்பேசியஸா தான் இருக்கும், ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க நிலா. ஏங்க உங்களுக்கு கஷ்டமா இருக்க போகுதுங்க அப்படின்னு சோழன் சொல்ல, பரவாயில்லங்க பாத்துக்கலாங்கிறாங்க நிலா. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா உள்ளர போக, வாரே வா சூப்பர் ரொம்பவே உல்லாசமா 2 கையையும் நீட்டிக்கிட்டு ஏதோ மலையில பனியில நடுப்பற நிக்கிற மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காரு சோழன். ஐயையோ ஆனந்தமேனு பேக்ரவுண்ட்ல மியூசிக் ஓட அப்படியே கார்ல மல்லாக்கப்படுத்துடுறாரு. நெஞ்சுக்குள்ளே ஆரம்பமேன்ற வரிகள் ஓடிக்கிட்டு இருக்க, சாஞ்சு ஒரு போஸ் கொடுத்துட்டு குப்புற விழுந்து நிமிந்து தனக்குள்ளேயே சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காரு. 100 கோடி வானவில் மாறி மாறி சேருதே, காதல் போடும் தூரலில் தேகம் ஊறி போகுதே, ஏதோ ஒரு ஆசன்னு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்க, இவரு ரொம்ப உல்லாசமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அங்க இருக்க பெரம்பு சேர்ல உட்கார அவர் மனசுக்குள்ள, நிலா நீங்க தூங்கும்போது ஏன் ரூம்லயே வந்து தூங்கிருங்க அப்படின்ற சொல்ற வரிகள் வந்து வந்து போகுது. டிசைனா திரும்பி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு சோழன். அவரு கலர் கலரா வெளியே வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்க, கவலைப்படாதீங்க சார், உங்களுக்கு பொருள் கண்டிப்பா வந்து சேரும் அப்படின்னு போனை வைக்கிற மனோகர், சரிதாஸ் அந்த ஈரோடு லோட்டை அனுப்பி வச்சிரு அப்படின்னு சொல்ல, சரிங்கப்பாங்கிறாரு. சரி, அது ஏங்க எப்படிங்க பணம் வராம லோடு அனுப்ப முடியும், சரி செக் அனுப்பி வைங்க, நான் பொருள் அனுப்பி வைக்கிறேன் ஓகே அப்படின்னு அவர் போன்ல பேசிட்டு இருக்கப்பவே நிலாவோட அம்மா ட்ரேல ஏதோ கொண்டு வந்து கொடுக்க 2 பேரும் கையில எடுத்துக்கிறாங்க. என்னம்மா இது அப்படின்னு தாஸ் கேட்க, 2 பேருக்கும் சூடா பால் எடுத்துட்டு வந்தேன்டா குடி அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, ஓ நிலாவுக்காக போட்டது எக்ஸ்ட்ரா இருந்துச்சா, பாத்தீங்களாப்பா நிலா ராத்திரி பால் குடிச்சிட்டு தானே தூங்குவா, அவளுக்காக போட்டது போல மிச்சமாயிருக்கு, அதான் நமக்கு வருது இல்லம்மா அப்படின்னு அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் மாறி மாறி கேக்குறாரு அவரு. டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, பாவண்டா, அவ 4 மாசத்துல ஆளே இழைச்சு போயிட்டா, அவ ஒழுங்கா சாப்பிடவே இல்ல போல, அவளை நல்லா கவனிக்கணும் இல்லடா, அதுக்காக உங்களையும் விட்டுற முடியாதுல்ல, அதான் எல்லாருக்கும் சேர்த்து போட்டேங்கிறாங்க உங்க அம்மா. என்ன இருந்தாலும் மகன்னா உனக்கு உசத்தி தானே அப்படின்னு தாஸ் கேட்க, போடான்னு சினுங்கிறாங்க அவங்க அம்மா. தேனு நிலா என்ன பண்றாமான்னு கேட்க, அவ மொட்டை மாடியில நின்னுட்டு இருந்தாங்கன்னு ஹஸ்பண்டுக்கு பதில் சொல்றாங்க. நேரம் ஆச்சு, இன்னும் மொட்டை மாடியில என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, தூங்கலையே அவன்னு கேக்குறாரு மனோகர். அவ்வளவுதாங்க படுக்க வேண்டியதுதாங்கன்னு தேன் சொல்ல, முதல்ல அவளை கீழே வர சொல்லு, ராத்திரி நேரத்துல பனியில நின்னுகிட்டு அப்படின்னு மனோகர் சொல்ல, இதோ கூப்பிடுறேங்க அப்படின்னு அங்கிருந்து போறாங்க அவங்க வைஃப். மனோகர் யோசனையா உட்கார்ந்துருக்க பாக்குற தாஸ், என்னப்பா என்ன யோசிக்கிறீங்கன்னு கேக்குறாரு. ராத்திரி அந்த சோழன் எங்கடா தூங்குறான் அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்க, அந்த பக்கம் சோழன் கிராஸ் பண்றாரு. எங்க தூங்கணும்பா, வேணா ஹால்ல தூங்க சொல்லிடலாமா அப்படின்னு தாஸ் கேட்க, நிலா தப்பா நினைப்பாங்கிறாரு அவங்க அப்பா. அதுக்காக நிலா ரூம்ல போய் தூங்குவானா, அவன் கொன்றுவேன்பா அவனை அப்படின்னு தாஸ் கொந்தளிக்க, டேய் அவன் டிரைவரா ஒர்க் பண்றப்ப எங்கடா தூங்குவான்னு கேக்குறாரு மனோகர். வெளியே தான் தூங்குவான், டிரைவர் தங்கறதுக்குன்னு வெளியே ஒரு ரூம் இருக்குல்ல, அங்கதான் தூங்குவாங்கிறாரு தாஸ். இன்னைக்கு ராத்திரி அவன் அங்கதான் தூங்கணும் அப்படின்னு மனோகர் சொல்ல, அட பாவிங்களா என்னடா இப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சோழன் யோசிச்சுட்டு இருக்க, எப்படிப்பா அனுப்புறது அப்படின்னு தாஸ் கேக்குறாரு. டேய் அவனோட இடம் அதுதான்னு தெரியுது இல்ல, அப்புறம் எப்படி அனுப்புறதுன்னு என்னையவே கேக்குற,
அதை நீ தான் யோசிக்கணும். எனக்கு அவன் நிலா ரூம்குள்ள காலை வைக்க கூடாது. அதே சமயம் நிலாவுக்கு எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. அவனோட இடம் எதுன்னு அவனுக்கு தெரியணும் அப்படின்னு மனோகர் சொல்ல, சரிப்பா நான் பாத்துக்கிறேங்கிறாரு தாஸ். என்னைய எப்படிலாம் அவமானப்படுத்தலான்னு உட்கார்ந்து யோசிக்கிறானுங்க. பயங்கர கிரிமினல்ஸா இருக்கானுங்களே. டிரைவர் ரூம்ல தங்கணுமா? நான் ஏன்டா டிரைவர் ரூம்ல தங்குறேன்? நிலாவோட புருஷன்டா நானு. நிலா ரூம்ல நிலாவோட பெட்ல தான் தூங்குவேன் அப்படின்னு சோழன் மனசுக்குள்ள ஓவராவே சொல்லிக்கிறாரு. அப்போ நிலா ஹாலுக்கு வந்து, அப்பா நீங்க கூப்பிட்டதா அம்மா சொன்னாங்கன்னு சொல்றாங்க. ஆமாண்டா, மேல பனியா இருக்கு, எதுக்குடா அங்கெல்லாம் போய்கிட்டு, உட்காரு 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 அப்படின்னு சொல்ல நிலா அங்க இருக்க சோஃபால உட்காருறாங்க. ஓ, உங்களுக்கும் அம்மா பாலை கொடுத்துட்டாங்களா அப்படின்னு நிலா கேட்க, உனக்கு கொடுத்தது போக மிச்சம்தான் எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு தாஸ் சொல்ல நிலா சிரிக்கிறாங்க. இதோ வர்றேன், உங்களுக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே சோழன் அங்க வர்றாரு. அப்பா இன்னும் தூங்கலையா? டைம் ஆச்சே அப்படின்னு நிலா கேட்க, போகணுமாங்கிறாரு மனோகர். அப்போ உல்லாசமா நடந்து வர்ற மாதிரி நடந்து வர்ற சோழன் ஹாய் அங்கிள்ங்கிறாரு. மனோகருக்கு திடுக்குன்னு இருக்கு, சமாளிச்சுக்கிட்டு சிரிக்கிறாரு. ஹாய் அப்படின்னு தாசுக்கு சொல்ல அவரும் பல்ல கடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஹாய்ங்கிறாரு. உடனே தூக்கம் வர்ற மாதிரி ஒரு கொட்டாவியை விட்டு நெட்டியெல்லாம் முறிச்சிட்டு, ஜேர்னி பண்ணிட்டு வந்தது ஒரே டயர்டா இருக்கு அங்கிள், நிலா போய் தூங்கலாமான்னு கேக்குறாரு சோழன். நிலாவும் சிரிச்சுக்கிட்டே சரின்னு தலையாட்ட மனோகரும் தாசும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. மாப்பிள்ள உங்களுக்குன்னு தாஸ் எழுந்திருக்க, இருங்க இருங்க இருங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டு மனோகரையும் தாசையும் பாக்குற சோழன் மறுபடி சிரிப்பா மாத்திக்கிட்டு, நிலா ரூம் எங்க இருக்குன்னு தானே சொல்ல வந்தீங்க, ஏங்க நிலா ரூம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சோழன் கேட்க பல்ல கடிச்சிட்டு ஊஞ்சல தட்டிக்கிட்டு இருக்காரு மனோகர். தாஸ் பயங்கர வெறியோட பாத்துட்டு இருக்க நிலா சாதாரணமா சிரிச்சுட்டு உட்கார்ந்து இருக்காங்க. சரி நான் போய் தூங்குறேன் அப்படிங்கிற ஒரு நிலா கிட்ட திரும்பி, நிலா ரூம்ல ஏசி இருக்குல்லன்னு கேக்குறாரு. இருக்குன்னு நிலா சொல்றாங்க. இருக்குன்னு தெரியுமா, அது இப்ப ஆன்ல இருக்கா அப்படின்னு ஒரு ஓவர் பில்டப் கொடுத்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் முன்னாடி ஆன் பண்ணிட்டேங்கிறாங்க நிலா. சூப்பர்மா, வெரி நைஸ், சரி ஓகே நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சோழன் சொல்ல ரெண்டு பேரும் பல்ல கடிச்சிட்டு நின்னுட்டு இருக்காங்க. இருங்க பெட்ஷீட் அப்படின்னு நிலா எந்திரிக்க, நீ உட்காருமா, உட்காரு, ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்க, அப்பா கூட அண்ணன் கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சோழன் சொல்ல சரின்னு சிரிப்போட தலையாட்டுறாங்க நிலா. சரியா அப்படின்னு நிலா கிட்ட கேட்டு பயங்கர கடுப்புல உட்கார்ந்துருக்க மனோகர் கிட்ட, அங்கிள் குட் நைட் அங்கிள் அப்படின்னு சொல்ல அவரு அப்படின்னு தலையாட்டுறாரு. மச்சான் குட் நைட் மச்சான் அப்படின்னு சொல்ல தாசும் சமாளிச்சுக்கிட்டு குட் நைட் மச்சாங்கிறாரு. சரி நீங்க பேசிட்டு இருங்க அப்படிங்கிற சோழன் ஜாலியா நிலாவோட ரூமுக்கு போக நிலா அவங்க அப்பா கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அவரும் பயங்கர கோவத்தை மறைச்சுக்கிட்டு நிலா கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. சேரன் வீட்லயும் பாண்டியன் படுத்துற பல்லவன் வெளியே உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு. தண்ணிய வச்சுட்டு வெளியே வர்ற சேரன், டேய் பல்லவா நாளைக்கு படிக்கலாம் இல்லைன்னு கேட்குறாரு. இல்லைண்ணே நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு, நான் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு தூங்குவான்னு கேட்குறாரு பல்லவன். சரி நான் டீ போட்டு தரவா அப்படின்னு சேரன் கேட்க, இல்லைண்ணே வேணாங்கிறாரு பல்லவன். நீ போய் தூங்கு, நான் கொஞ்ச நேரத்தில் வரேன்னு சொல்ல, சரிடா சீக்கிரம் படிச்சுட்டு வந்து படு அப்படிங்கிற சேரன் பின்கட்டு கதவை சாத்திட்டு வந்து படுக்கிறாரு. அப்போ நடேசன் காலையில் ஜப்பானில் காஃபி, மாலையில் மலேசியாவில் காபரேன்னு பாடிக்கிட்டு வந்துட்டு இருக்காரு சைக்கிள்ல. வந்து சைக்கிள்ல நிறுத்துறவரு, ராமே ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்ல, நான் தான்டா இந்த வீட்டுக்கு ராஜா, கேளுங்கடா நான் பார்த்தா என்ன கேட்டா என்னன்னு பாடிக்கிட்டே இருக்காரு. பல்லவன் நிமிர்ந்து பார்த்துட்டு பேசாம படிக்கிறாரு. ரேடியோவுல பாட்டு வருதான்னு பாப்போம் அப்படின்னு அவரு ரேடியோவை ஆன் பண்ண அதுல அவளுக்கு என்ன தூங்கி விட்டால் அகப்பட்டவன் நான் அல்லவான்னு பாட்டு ஓடிட்டு இருக்க இவரும் கூட சேர்ந்து பாடிக்கிட்டு இருக்காரு. அர்த்த ராத்திரியில அவர் கச்சேரியை நடத்திக்கிட்டு இருக்க பல்லவன் படிக்க முடியாம சிரமப்படுறாரு. ஒரு கட்டத்துல அவராலேயே முடியாம, நான் தான் படிக்கிறேன்ல சவுண்டு கொஞ்சம் குறைக்கலாம் இல்லைன்னு கேக்குறாரு. ஏன் துரை காலையில படிச்சா ஆகாதா அப்படின்னு நடேசன் கேட்க, நான் எப்ப படிச்சா உங்களுக்கு என்ன, சவுண்டு குறைங்க கடுப்பா இருக்கு அப்படின்னு பல்லவன் சொல்ல அதை பத்தி துளி கூட கண்டுக்காம ஜாலியா பாடிக்கிட்டு தொடையில தாளம் போட்டுட்டு இருக்காரு நடேசன். உட்காந்துக்கிட்டே அவர் அபிநயம் பிடிச்சிட்டு இருக்க பல்லவன் படிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஒரு கட்டத்துல எழுந்து வந்து ரேடியோவெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் இடத்துல போய் உட்காந்து படிக்க போறாரு. அவரு வேற ஒரு இடம் மாத்தி உட்காந்து படிக்க ஆரம்பிக்க நடேசன் பாடிக்கிட்டே ஒரு பிரியாணி பாக்ஸ் திறக்கிறாரு. டேய் இந்தா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுறியா
ஃப்ரைட் ரைஸ்டா, சுட சுட இருக்கு சாப்பிடு. 65 இருக்குடா சாப்பிட்றா அப்படின்னு கையில ஒரு அலம்பிட்டு கொடுக்குறாரு. என்ன ஏதோ மிதப்புல இருப்பான் போல இருக்கு. என்ன உங்க அண்ணன் சமைச்சதை சாப்பிட்டியா? சாம்பார் வச்சானா புளிக்குழம்பு வச்சானா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அள்ளி அமுக்கிக்கிட்டு இருக்காரு நடேசன். 2 வாயை கொமிக்கிட்டு இருக்கவே அவருக்கு பொறையேறி பயங்கரமா இருமல் வருது. பல்லவன் பேசாம படிச்சுட்டு இருக்க ஒரு கட்டத்துல முடியாம டேய் 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 அப்படின்னு ரொம்பவே பொறையேறிட்டு இருக்க பல்லவன் புக்கை வச்சுட்டு வீட்டுக்குள்ள போறாரு. செம்பு கொண்டு வந்து அவர் முன்னாடி லொட்டுன்னு வச்சுட்டு மறுபடியும் அவர் போய் படிக்க தண்ணி எடுத்து குடிச்சிட்டு நெஞ்ச நீவிக்கிறவரு, ஏண்டா ஒரு மனுஷன் இங்க சிரசு எடுத்து சாக கிடக்குறான், சாவட்டும்னு விட்டுருவீங்களா? தண்ணி கொண்டு வந்து கொடுக்க மாட்டீங்களா? தண்ணி கொண்டு வந்து கொடுக்க இவ்வளவு நேரமாடா? உன்னை கெஞ்சணுமா தண்ணி தண்ணின்னு? உன்னை எல்லாம் நம்பி வீட்டுக்குள்ள படுக்க முடியுமாடா? அப்படியே தலைவாணியை வச்சு அமுக்கி கொன்னாலும் கொன்னுட மாட்டீங்க பிள்ளைங்களாடா நீங்கெல்லாம் சே அப்படின்னு வெறியோட கத்திட்டு இருக்காரு நடேசன். நிமிந்து பார்த்துட்டு பேசாம பல்லவன் படிச்சுட்டு இருக்க கொஞ்ச நேரத்துல உசுரே போயிருக்கும். ராஸ்கோல்ஸ் அப்படின்னு மறுபடியும் எடுத்து வச்சு அமுக்கிட்டு இருக்காரு நடேசன். பல்லவனுக்கு அவர் மேல பயங்கர கடுப்பாகுது. அவர் அன்னைக்கு கேட்டது அவர் மைண்ட்ல வருது. எதுக்கு என்னைய தூக்கி வச்சு இந்த பொம்பளை போட்டோ எடுத்தாங்க அப்படின்னு பல்லவன் கேட்டதும், உன் ஆத்தா உன்னை தூக்கி வச்சு போட்டோ எடுக்காம வேற யாரை தூக்கி வச்சு போட்டோ எடுப்பா? அவ தாண்டா உன் ஆத்தா, உன்னை பெத்த அம்மான்னு நடேசன் கத்துனது அவர் மைண்டுக்குள்ள வருது. அவரால் அதுக்கு மேல படிக்கவே முடியல. புக்கை கட்டசேவத்துல வச்சுட்டு அப்பா கிட்ட வர, என்னடா உயிரோட இருக்கானா இல்ல போயிட்டானா? உயிரோட இருந்தானா கழுத்து நெரிச்சு கொல்லலாம்ட்டு வர்றியா அப்படின்னு கேட்க, கொல்ற உருவமா அது அப்படின்னு தான் நமக்கு நினைக்க தோணுது. எங்க அம்மா எங்க இருக்காங்க அப்படின்னு பல்லவன் கேட்க ஒரு நிமிஷம் நிதாரிக்கிற நடேசன் மறுபடியும் சாப்பிடுறாரு. இருக்காங்களா இல்ல செத்துட்டாங்களா? சேரனனோட அம்மா செத்து போயிட்டாங்க. நீங்க தான் அவங்கள கொன்னுட்டு ஜெயில இருந்தீங்கன்னு எங்களுக்கும் தெரியும், ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா எங்க அம்மா எங்க இருக்காங்க அப்படின்னு பல்லவன் கேட்டுட்டு இருக்க காதே கேட்காத மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காரு நடேசன். அவங்கள கல்யாணம் பண்ணி தான் கூட்டிட்டு வந்தீங்களா? அப்புறம் அவங்க எங்க போனாங்க? அவங்க இருக்காங்களா இல்லையா? இல்ல அவங்கள நீங்க ஏதாவது பண்ணிட்டீங்களா? என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு பல்லவன் கேட்டுட்டு இருக்க அவரு சுவாரஸ்யமா சிக்கனை மென்னுட்டு இருக்காரு. வாயில இருக்க எலும்பை வெளியே எடுத்துட்டு, ஒரு செம்பு தண்ணியை கொடுத்துட்டு 1.5 டஜன் கேள்வி கேட்பியா நீ? சொல்ல முடியாதுடா போடாங்கிறாரு நடேசன். எங்க அம்மாவை பத்தி எனக்கு தெரிய வேண்டாமா? அவங்க இப்ப எங்க இருக்காங்க அப்படின்னு பல்லவன் கொஞ்சம் கோவமா கேட்க, சொல்றதுக்கு இப்ப எனக்கு மனசு இல்லடா, சொல்ல முடியாது போ அப்படின்னு நாய் விரட்டுற மாதிரி நடேசன் விரட்ட, நீ எல்லாம் மனுஷனா ஐயா அப்படின்னு பல்லவன் கேட்க, ஏய் இந்த கேள்வியை தான் தினமும் கேட்டுக்கிட்டு இருக்கிற, அதான் தெரியுது இல்ல மனுஷன் இல்லைன்னு, அப்புறம் எதுக்கு வந்து கேக்குற? இப்படி ராத்திரி வந்து கேள்வி மேல கேள்வி அவர் கேட்டுட்டு இருப்பாரு, நான் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? போடா போய் வேலை பாருடா அப்படிங்கிற நடேசன் காட்டெருமை மாதிரி சாப்பிட ஆரம்பிக்க மறுபடியும் வந்து கட்டசவத்துல உட்கார்றாரு பல்லவன். ஆனா அவரால் படிக்க முடியல. அன்னைக்கு பெட்டியில இருந்து அந்த லேடியோட போட்டோ எடுத்ததையும் அதை பார்த்ததையும் யோசிக்க அவரு கண்ணில் கண்ணீர் வழியுது. முகத்தை தொடச்சிட்டு நிமிர்றாரு. அவங்க அம்மா அவங்கள தூக்கி வச்சிட்டு இருக்க மாதிரி போட்டோ இருக்குல்ல, அதே மாதிரி தான் உங்க அம்மா உன்னை தூக்கி வச்சிட்டு இருக்க போட்டோ இது அப்படின்னு நடேசன் சொல்றது அவர் மைண்டுக்குள்ள வருது. சோழன் உல்லாசமா பாடிக்கிட்டே நிலாவோட ரூம்குள்ள வர்றவரு கதவை திறந்து, டேய் என்னையாடா வெளியே தங்க வைக்க பாக்குறீங்க? உங்க பொண்ணே உங்களுக்கு வச்சால ஆப்பு, இனி இருக்குடி உங்களுக்கெல்லாம் யார்கிட்ட அப்படின்னு சட்டக்காலரை தூக்கி விட்டுட்டு, அடா 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 ஷோ குளுகுலுன்னு இருக்கே அப்படின்னு ரூம்குள்ள சுத்தி வர்றாரு சோழன். சோழா இது கனவா நனவான்னு தெரியலையே, நீ நிலாவோட ரூம்ல நிக்கிற, 2 பேர் இன்னைக்கு ஒரே ரூம்ல தூங்க போறீங்க, ஐயோ எனக்கு ஒரே வெக்கமா வருதே அப்படின்னு கவுண்டமணி மாதிரி கைய குத்திக்கிட்டு நம்பியார் மாதிரி கைய பேசிக்கிட்டு அப்படியே டொப்புன்னு பெட்டில் உழுவுறாரு சோழன். ஐயோ பெட்டு வேற மெத்துன்னு இருக்கே, என்ன ஒரு ஆனந்தம் அப்படிங்கிற சோழன் பெட்டு ஃபுல்லா உருண்டு பாக்குறாரு. மறுபடியும் அவர் மனசுக்குள்ள ஐயோ ஆனந்தமேன்ற பாட்டு வர அப்படியே உருண்டு ஓரத்துக்கு வர்றவரு கீழே போட்டிருக்க பெட்டையும் தலைவாணியையும் பாக்குறாங்க. பார்த்துட்டு இங்கே எதுக்கு எக்ஸ்ட்ரா பெட்டு போட்டு வச்சிருக்காங்க? ஓ சேர்ந்து படுக்க கூடாதுன்னு உஷாரா இன்னொரு பெட்டு போட்டு வச்சிருக்காங்க நம்ம ஆளு. என்னடா ஒரே ரூம்ல தங்குறாளேன்னு அப்பவே சொன்னாலேன்னு ஒரு டவுட் வந்துச்சு. பரவாயில்ல இந்த அளவுக்காவது இவ இறங்கி வந்தாலே இதுவே நமக்கு பெரிய விஷயம்தான் அப்படின்னு கையை நீட்டி கால் மேல கால் போட்டு ஒரு நிமிஷம் பெட்ல படுத்திருக்கிறவரு எழுந்து ரூமை சுத்தி பார்த்துட்டு இருக்காரு. தலையை ஒரு தடவிக்கிட்டு பெரிய கண்ணாடியா இருக்கே அப்படிங்கிறவரு அங்க இருக்க பாடி ஸ்ப்ரேயை பார்த்துட்டு அதை எடுத்து மேல அடிச்சுக்கிறாரு. அத ரூம் ஃபுல்லா வேற அடிச்சு விட்டுட்டு இருக்காரு. குரங்கு கையில பூமாலை கிடைச்ச மாதிரின்னு சொல்லுவாங்களே அதே மாதிரியே சோழன் நடந்துகிட்டு இருக்காரு. ஐயோ குளிருதே, இந்த ரிமோட் எங்க இருக்கு, குறைக்க முடியாதா அப்படின்னு கையை இறுக்கி கட்டிட்டு சுத்தி பார்த்துட்டு இருக்க
உள்ளர வரலாமான்னு கதவை தட்டுறாங்க நிலா. வாங்க 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 வாங்க. அடைச்ச உங்க ரூம்லயே இருந்துட்டு உங்களையவே வாங்க வாங்கன்னு கூப்பிடுறேனே பாருங்களேன் அப்படின்னு சோழன் சொல்ல நிலாவும் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு ரூம் கதவை லாக் பண்றாங்க. போட்டுருங்க 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 தாப்பா போட்டுருங்க போட்டுருங்க. இல்லன்னா உங்க அப்பா இல்ல உங்க அண்ணன் யாராவது வந்துட போறாங்கிறாரு சோழன். அவங்க எதுக்கு வர போறாங்கன்னு நிலா கேட்க ஆமா இல்ல அவங்க எதுக்கு வர போறாங்க அப்படின்னு அசடு வழியிற சோழன் சோத்துல விஷம் வச்சு கொல்லலாமா இல்ல காரை ஏத்தி கொல்லலாமான்னு நேரம் யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு முனகிக்கிட்டு இருக்காரு. என்ன தனியா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்க அது இல்லைங்க, இத்தனை மாசத்துக்கு அப்புறம் உங்க வீட்டு ஆளுங்க உங்ககிட்ட இப்பதான் பழைய மாதிரி பேசுறாங்க. பேசுறதுக்கும் ஷேர் பண்றதுக்கும் நிறைய விஷயம் இருக்கும், அதுக்காக தாங்க சொன்னேன்னு சமாளிக்கிறாரு. ஓ அதான் இன்னும் 5 நாள் இருக்குல்ல, நிறைய டைம் இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல சோழன் வயிற்றுக்குள்ள புளிய கரைக்குது. சோழன் பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்றுட்டு இருக்க என்னங்கிற மாதிரி நிலா பார்த்துட்டு இருக்காங்க. மீதி என்ன நடக்குதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.